நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய். நன்னினா பகவானை நெருங்கின்னு அர்த்தம். நிறைய பேர் நாம என்ன பண்றோம்னா, நானே பெரியவன், அகங்காரம், கர்வம், அந்த கர்வத்தால இறைவன் கிட்ட போகாம விலகி போயிடுறோமா. இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். நன்னி இறைவனுக்கு பக்கத்துல போறதுன்னா என்ன அர்த்தம்னா, நான்கிற கர்வத்தை விடுவதுதான் இறைவனுக்கு அருகில் செல்வது. அப்ப நன்னி கிட்டக்க போறதுன்னா பிசிக்கலா போறதுன்னு இல்ல, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்கோர்ஸ் அவரை நாடி நாம கோவிலுக்கு போறோம், அங்க குணானுபவம் நல்லா கிடைக்கிறது. ஆனா கிட்டக்க போறதுன்னா பிசிக்கலா கிட்டக்க போறதுன்னு அர்த்தம் இல்ல. நான் கர்வத்தை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பகவானை விட்டு தூரம் இருக்கோம்னு தான் அர்த்தம். நன்னி கிட்டக்க நெருங்கினா அந்த அகங்காரம் நான்கிற கர்வத்தை விட்டுட்டு அடியேன்னு சொல்லிட்டு யார் போறாளோ, நன்னி அகங்காரத்தை விட்டு பகவானை நெருங்கி தொழுமவர், யாரெல்லாம் தொழுகிறார்களோ, கைகூப்பி இறைவனை வணங்குகிறார்களோ, அவர்களுடைய தொழுமவர் தொழுபவர்களுடைய சிந்தை பிரியாத நாராயணா, அவர்களுடைய சிந்தனையை விட்டு நீங்காது. அவ மனசுல எப்போதும் பகவான் இருப்பான். யார் ஒருத்தன் நான்கிற கர்வத்தை விட்டுட்டு இறைவனே கத்தின வந்துட்ட போறானோ, அவன் உள்ளத்திலே சிந்தையிலே பிரியாத, என்றும் பிரியாமல் வசிக்கக்கூடிய நாராயணா. நாரம் என்றால் ஜீவாத்மாக்கள்னு அர்த்தம். நாராயணன் அப்படின்னா அந்த நாரங்களாகிய ஜீவாத்மாக்களை எல்லாம் தனக்கு இருப்பிடம் அயனமாக கொண்டு ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருப்பவன் அர்த்தம். அப்ப நாரங்கள்னு சொல்ற ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அயனம், உனக்கு இருப்பிடம், அவளுக்குள்ள நீ இருக்க. ஆனா யார் ஒருத்தன் நான் கர்வத்தோட இருக்கானோ, அவன் உள்ளுக்குள்ள நீ இருந்தாலும் ஆனா வெர்ச்சுவலா உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறான். ஆனா அந்த அகங்காரத்தை விட்டுட்டு அடியேன்னு யார் சொல்றாளோ, அவ வெர்ச்சுவலா உன் கிட்டக்கவே வந்துடுறா. அதனால ஆக்சுவலா பிசிக்கலா நாம நெருங்கி போறோம், கிட்டக்க வரோம்னு அர்த்தம் இல்ல. எல்லாருக்குள்ளேயுமே பகவான் இருக்கான். ஆனா நான்கிற அகங்காரத்தை விட்டுட்டு யார் கிட்டக்க வராளோ அவள்கிட்ட பகவான் ஸ்பஷ்டமா நான் இருக்கேன்னு உணர்த்தறான். அப்ப நன்னி தொழுமவர், அகங்காரத்தை விட்டுட்டு நெருங்கி வந்து வழிபட்டால் அவர்களுடைய சிந்தை பிரியாத நாராயணா.